எல்லா அவயங்களும் என்ன பண்ணணும்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர் பட்டணத்திற்கு சொல்லப்படும் போது இந்த 12ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய வரங்கள் வித்தியாசமா இருக்கும். ஒரே ஒரு சபையில எல்லாருமே எப்பவுமே எப்படி இருக்க மாட்டோம், ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆனா அவயங்கள் வேறு, சரீரம் ஒன்றே. அல்லேலூயா. எல்லாருமே வித்தியாசமா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே ஒரே கலர் ட்ரெஸ் போடணும் தான் இல்ல, எல்லாருமே வித்தியாசங்களா இருக்கிறோம். ஆனா எல்லாருமே சபைக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது சரீரம் ஒன்றே, அவயங்கள் வேறு. எப்படி ஒரு விஷயங்கள் செய்யப்படும் போது இன்னொன்னுக்கு கிஃப்ட் கிடைக்கப்படும் போது எல்லா அவயங்களும் சந்தோஷப்படுதோ, அதே போல நம்ம என்ன செய்யணும்னா அவயங்களாகிய நாம செயல்படும் போது எல்லா அவயங்களும் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். நம்ம சபையில எடுத்துக்கோமே, ஒருத்தர் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்வோம், ஒருத்தர் ஃபுட் மினிஸ்ட்ரி செய்வோம், ஒருத்தர் வீட்டு கூட்டம் மாட்டம் தான் வருவோம், ஒருத்தர் பாஸ்டிங் பிரேயர் வருவோம், ஒருத்தர் சுகமளிக்கிற பிரேயர் வரும், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஒருவர் செய்வாங்க, யூத் மீட்டிங் ஒருத்தர் செய்வாங்க. எல்லா மினிஸ்ட்ரிக்கும் எல்லா ஊழியத்துக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் சொல்ல முடியுங்களா? யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு அவயங்களும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. நீ எல்லா அவயங்களும் எல்லா வேலையும் செய்யணும் அப்படி அல்ல. அதனால என்ன செய்ய முடியும்? கண்ணு என்ன பண்ணும்? பார்க்கணும். கை என்ன பண்ணும்? அதனுடைய வேலையை செஞ்சுதான் ஆகும். சில நேரங்களில் இந்த கை என்ன பண்ணும்? கண்ணா இருக்கும். எப்ப தெரியுங்களா?